அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது இடுப்புக்கு தேவையான பயிற்சிகளை பார்க்க போகிறோம். அதாவது பெல்விக் ஃப்ளோர் அப்படிங்கிறது இந்த தொப்புலேருந்து இந்த ஏரியா பெல்விக் ஃப்ளோர் இல்லை பெல்விக் மசில்ஸ் அதுக்குரிய நம்ம சில பயிற்சிகளாக பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் தான் நிறைய பிரச்சனைகள் வரும். சில டைம் இப்போ ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு அப்படி செய்கிறதுனாலும் சரி, இந்த டெயில் போன் இல்லை இந்த லோவர் பேக் பெயின் அதெல்லாம் நல்லாவே ரொம்ப வந்துடும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலுமே சரி. அதனால் கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நம்ம பயிற்சிகள்லாம் செஞ்சு வச்சுட்டு இருந்தோம்னா நல்ல மசில்ஸ்லாம் நல்லா ரிலாக்ஸ்டாக ஆகிடும். அதனால அந்த பிடிப்பும் எதுவும் வராது. வந்தாலுமே நம்ம இந்த மாதிரி மைல்டான பயிற்சிகள்லாம் செய்யும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிலீஃபாக இருக்கும். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது படுத்த நிலையில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சுலபமான பயிற்சிகள் தான். இது பெரியவங்களாக இருந்தாமே கூட தாராளமாக இதை செய்யலாம். ஆனால் மூட்டு வலி இருக்கிறவங்க மட்டும் அவளுக்கு கொஞ்சம் பார்த்து பத்திரமா செஞ்சுக்கோங்க. இப்போது அப்படியே படுக்கலாம். கால்களை நீட்டிட்டு தண்டாசனம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்தலிடலாம். கால்கள் நல்லா நேராக நீட்டி வச்சுட்டு கைகளை பக்கவாட்டில் வச்சுட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ ஒவ்வொரு காலாக நம்ம மடக்கி வைக்க போகிறோம். முதல்ல ஒரு கால் மட்டும் வலது காலை மடக்கி கைகளை கோத்துட்டு அப்படியே நல்லா நம்ம மார்புக்கிட்ட கொண்டு வரணும். ஒரு சில வினாடிகள் மட்டும் இருந்தால் போதும். மறுபடியும் இந்த வலது காலை கீழே வச்சுட்டு இடது காலை மேலே கொண்டு வந்துடும். நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் இப்படி அழுத்தி நம்ம மார்பகுதி கிட்ட கொண்டு வர மாதிரி பார்க்கணும். சில பேருக்கு தொந்தி அதிகமாக இருந்துச்சுன்னா எந்த வரைக்கும் வருதோ அந்த அளவுக்கு மட்டுமே இப்படி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி மடக்க தான் இந்த பின்னாடி இந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த பெல்விக் மசிலாக இருந்தாலுமே சரி நல்லாவே தளர்வடையும். சில வினாடிகள். மறுபடியும் அதேமாதிரி செஞ்சுட்டே வரலாம் டைனாமிக்காக. இன்னும் ஒரு முறை. இடது கால். தளர்த்திக்கலாம். இப்போது இதே ரெண்டு காலுமே மடக்கிட்டு நம்ம சேர்ந்து பிடிக்க போகிறோம். இதில் பெயின் இருக்குது. இப்போது இந்த இடத்துல இந்த லோவர் பேக்கில் பெயின் இருக்குது, இல்லைனா இந்த டெயில் போனில் பெயின் இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வலி இருக்கிற டைமில் எப்படி பண்ணணும்னா, ரெண்டு காலுமே இப்படி மடக்கி வச்சுட்டு பொறுமையாக லைட்டாக தூக்கிட்டு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்படி கொண்டு வரணும். ஒரே அடியாக நம்ம காலை இப்படி வேகமாக கொண்டு வரக்கூடாது. பொறுமையாக இன்ச் பை இன்ச்சாக அப்படியே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இப்படி மடக்கி நல்லா வச்சிடணும். சில வினாடிகள். அதே மாதிரி விடும் போது வேகமாக விட்டுறக்கூடாது. எப்படி போகணுமோ பொறுமையாக அதே மாதிரி பொறுமையாக கொண்டு வரணும். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளிழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி பொறுமையாக செய்யும் போது பார்த்தோம்னா இங்கே இருக்கிற வலி அப்படியே நல்லா ரிலீஃப் ஆகும். நம்ம ஒரு 2-3 முறை அந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கணும். இன்னும் ஒரு முறை 2 காலுமே வச்சுட்டு பண்ணிடலாம். கால் ரைட்டாக தூக்கிட்டு இந்த முட்டி மேலே 2 கைகளுமே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பெண்ட் பண்ணணும். எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நல்லா அழுத்திட்டு சில வினாடிகள் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். வேகமாக விடாமல் பொறுமையாக விடணும். அடுத்த பயிற்சி. இதில் இப்படியே படுத்துட்டு வலது காலை மட்டும் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம இப்படி நீட்ட போகிறோம். இடது காலை மடித்து அப்படியே நீட்டணும். இது கால்களுக்குமே நல்லா பயிற்சியாக இருக்கும். அதே மாதிரி இடுப்பு பகுதிகளுக்குமே ரொம்ப நல்லதாக இருக்கும்.
கால் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து இப்படியே நீட்டி வச்சிடலாம். இதுலேயே வந்து இன்னும் ஒரு வேரியேஷன் எப்படி பண்ணலான்னா, கால் இப்படி மடக்கிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் கால் இப்படி நேராக ஆக்கிட்டு இப்படி கொண்டு வரலாம். இது ஒரு வந்து வேரியேஷன். இந்த மாதிரியுமே வந்து பண்ணலாம். காலை மடக்கி இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நேராக ஆக்கிட்டு எடுக்க போகிறோம். இன்னும் ஒரு முறை. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இந்த பயிற்சிகள் வந்து நிறையவே இருக்குது, ரொம்ப சுலபமாக இருக்குது. இந்த பயிற்சிகளை முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.